கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. புதிதாய் வந்து ஒருவேளை புதிதாய் வந்தவர் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை பார்த்துட்டு சொல்லும்படி கேட்குறேன். வாசிங்கள் ரோமர்கள் நிருபம். நீங்கள் சாட்சி இதெல்லாம் நேரம் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கூட ஒரு 10 நிமிஷம் நான் எடுக்கணும்னு விரும்புகிறேன். சரி, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமாம், எல்லாம் எடுத்துட்டீங்களா? வசந்தம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். 216வது பக்கம், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32 வசனம். நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். நான் வாசிக்கிறதை கவனிக்கும்படி கேட்குறேன். வசந்த வாசிங்க. பைபிள் இல்லாட்டா ஸ்க்ரீனை பாருங்கள், பைபிள் இருந்தால் பைபிளை பாருங்கள். நான் வாசிப்பதை கவனிக்கும்படி கேட்குறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், முதல் ஏஜி சபையினுடைய விசுவாச குடும்பங்கள் பாஸ்டர் எல்லாருக்காகவும், கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஒப்பு கொடுத்தவர், இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமாம், அப்படி வாசிக்கும்போது பைபிள் உள்ளது வாசிக்கணும். வாசிக்கும்போது நம்முடைய பெயரும் சேர்த்து என்ன செய்யணும், என்ன காரணம் அப்படிங்கிறத வாசிக்கும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக, புரிந்து கொள்வதற்காக. இதில் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொன்னால், அவர் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். எந்த விதத்தில் சொல்லுகிறார்னு சொன்னால், ஒரு விலையேற பெற்ற ஒன்றையே கொடுத்து விட்ட பிறகு இந்த உலகத்தில் அழிந்து போவதும் மறைந்து போவதும் இல்லாமல் போவதான காரியத்தை அவர் கொடுப்பது ஒரு சாதாரண காரியம். ஆமாம், என்ன ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து ஒரு கிராமத்தை புதுப்பிப்பதற்கு, அந்த கிராமத்தை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கு 100 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன் வச்சுக்கோமே. சரி, சந்தோஷமாக சொல்லுவேன். 100 கோடி ரூபாய் நினச்சிருக்கிறேன், கொடுத்துருக்குறேன். ஒருவர் இடத்துல வந்து கேட்குறார், எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. 100 கோடி ரூபாய் கொடுத்த எனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா? முடியாதா? அப்படி 1 லட்ச ரூபா கொடுப்பதை ஒரு பெரிதாக என்ன செய்ய முடியாது, என்ன முடியாது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி உங்கள் இடத்துல வரேன். உங்கள் கையில் 1000 ரூபாய் இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் கேட்குறான், 1 ரூபாய் கொடுக்கலன்னு கேட்குறான். என்ன செய்வீங்க? 1 ரூபாய் இல்லாட்டாலும் ஒரு 10 ரூபாய் தானே செய்வோம். ஏன்னா நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்கு? 1000 ரூபா இருக்குது. 1000ல் 10 ரூபாய் போய்விட்டால் அப்படி ஒன்றும் நமக்கு என்ன செய்யாது, குறைவு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் நான் நினைப்பது, பல கோடிகளை கொடுத்த பிறகு இதெல்லாம் கேட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கேட்பதுனால அதெல்லாம் கொடுக்க முடியாது என்பதில் தாராளமாக கொடுத்துருவோம். அவரை எதுக்கு கேட்குறார், எப்படி கேட்குறார் என்பதை யோசிக்காமலே கொடுத்துருவோம். ஏன்னு சொன்னால், விலையேறப்பெற்ற ஒன்றை கொடுத்து விட்ட பிறகு விலை மதிப்பற்றதும் அலைந்து போவதும் ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போவதுமான ஒன்றை சாதாரணமாக கொடுத்துடுறோம். ஆமாம், இதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. விலையேறப்பெற்ற ஒன்று, அற்புதமான பரலோகத்தின் பொக்கிஷம். அவர்தான் சகலவற்றிற்கும் காரணர். உண்டாக்கப்பட்டவை எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷத்தையே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்து விட்ட பிறகு, நாம் கேட்கிற அழிந்து போகிற பொருட்களையும், நாம் கேட்கிற மறைந்து போகிற பொருட்களையும் அவர் சாதாரணமாக எண்ணி கொடுக்க வல்லவர். ஆமாம், அவர் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இது சொல்லப்படுது. ஆனால் அந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஒரு பதத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் ஒப்பு கொடுத்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், ஒப்பு கொடுத்தல் என்றுதானே ஒன்று. இந்த உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவின் தியானம் அல்லது சிலுவையில் பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒப்பு கொடுத்தல் என்றுதான ஒன்றை உங்கள் மத்தியில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒப்பு கொடுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமான ஒன்றாக வார்த்தையாகவே போய்விட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் போய்விடுகிறோம். அடைய நல்ல பொருள், உண்மையான பொருள் என்ன சொன்னால், ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு முறை தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை ஒப்பு கொடுத்து விட்டால் அதற்கப்புறம் ஒப்பு கொடுக்கிறேன் என்பது பொருள் அல்ல. ஆண்டவரே என்னை தருகிறேன், என்னை
வேறு மாதிரி பதங்களை பயன்படுத்தும். ஒப்பு கொடுத்துருப்பது ஒரு முறை தான், அது ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன் பண்ண அந்த ஒப்பு கொடுத்து ரிட்டர்ன் பண்ண என்ன செய்யாது, வாபஸ் வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அது விளக்கம் நான் சொல்லுகிறேன், கவனிக்கப்பட்டு கேட்குறேன். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தினுடைய எல்லா மனுக்குலத்தினுடைய மீட்பிற்காக தம்முடைய சொந்த குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தவர் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது. பிதாவாகிய தேவனுக்கு வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் அவர் செய்யலை. ஆமாம், எப்படின்னு சொல்ற ஒரு தகப்பன், இப்போ எங்கே இருக்கிறோமே, இங்கே இருக்கிறோம், தகப்பனாக இருக்கிற ஒருவன் அல்லது தாயாக இருக்கிற ஒருவன் ஒரு பிள்ளையை, அவங்களுடைய பிள்ளையை ஒருவன் அடிக்கிறான். அந்த பிள்ளை தப்பு செய்து வச்சுக்கோமே, அந்த பிள்ளையை அடிக்கிறான். என் பிள்ளை தப்பு பண்ணுது, அதனால் நம்ம அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு எந்த தாய் தகப்பன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே தான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்கள் விட்டுருவீங்களா? உங்கள் பிள்ளை தப்பே பண்ணிச்சுன்னு வச்சுக்கிடுங்க, விட்டுருவீங்களா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? விட மாட்டேங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கேட்குற கேள்வி, என் பிள்ளை தப்பு பண்ணுறது உண்மை ஒத்துக்கிறப்பா, ஆனால் அடிப்பதற்கு உனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அது ஏன்ட்ட சொல்லணும். அடிப்பதும் அடிக்காமல் இருப்பதும், தண்டனை கொடுப்பதும் தண்டனை கொடுக்காமல் இருப்பதும் என்னுடைய இஷ்டம். என் பிள்ளை நான் எது வேண்டுமானும் செய்வேன், ஆனால் நீ என் பிள்ளை மேலே கை வைப்பதற்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாதுன்னு கேட்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை இந்த மனுக்குலம் அவரை அடித்ததெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடணும். காரி உமிழ்தான், தூணு மூஞ்சில துப்புடான். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அது அவமானத்தின் உச்சகட்டம். இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? அவமானத்தின் உச்சகட்டம் எப்படின்னா, சில காரியத்தை, ஆமாம் நீ செய்த காரியத்தெல்லாம் பார்த்தா தூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்னது, நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நமக்கு பிரியமில்லை, அது வேண்டாதவை ஏதாவது ஒன்று இருக்கும், அது அவமானம். அப்போ செய்தவருக்கு அது என்னது, காரி உமிழ் வந்த அவமானத்தின் பகுதி. இயேசு நின்று கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து காரி உமிழ்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வத்தை உண்டாக்கின சர்வவல்லமை ஆண்டவர். அது கடவுளாக இருக்கும்போது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானவர். ஆமாம். அப்புறம் பரலோகத்தின் பொக்கிஷம் அவருக்கு நான் வச்சிருக்கிறது, பரலோகத்தின் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயன் உண்டாவதா? யார் யார் என்ன சொல்லுவாங்களோ, நான் சொல்கிறது பரலோகத்தின் பொக்கிஷமே யார் தான்? இயேசு தான். பரலோக பொக்கிஷம் யாரு தான்? பிரதிபலன் வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, அதெல்லாம் ரெண்டாவதுங்க. பொக்கிஷமே யார் தான்? இயேசு தான். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அவர் மனுஷனாய் வந்து விட்டார் நம்மை மீட்டெடுப்பதற்காக. பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்திற்கு மனுஷனாய் ஒப்பு கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டார். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. இந்த உலகத்தில் வந்த போதும் அவர் சாதாரணமானவராக இல்லை, அவருக்கு பலம் இல்லை, பலகீனமானவர்லாம் சொல்ல முடியாது. ஆலயத்திற்குள் போகிறார். ஆலயத்தில் உள்ள பகுதிகள் எல்லாம் பெண்கள் பகுதி பிரகாரம் இருக்கிறது, புறஜாதி பிரகாரம் இருக்கிறது, ஆண்கள் பிரகாரம் இருக்கிறது. ஆண்கள்னா யூதர்கள், புறஜாதிகளுக்குன்னு ஒரு பிரகாரம் இருக்கிறது, பெண்கள் ஆராதிப்பதற்கு பிரகாரம் இருக்கிறது, பலிபீடம் இருக்கிறது, இதெல்லாமே இருக்கிற ஒரு பெரிய ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. ஆனால் அண்ணா காய்பா கான்ட்ராக்ட் பேசிக் நினைச்சிட்டாங்க, புறஜாதி பிரகாரம்லாம் தள்ளிட்டு எல்லாம் அந்த பக்கம் தூரமாக நின்று ஆராய்ச்சி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பலி பொருட்கள், பலி ஆடு மாடுகளை கொண்டு உள்ள வச்சு அடைச்சிட்டாங்க. ஒரு ஆசிரியர் எழுதுறேன், பெண்கள் பகுதிகள், ஆண்கள் இந்த புறஜாதி பகுதியெல்லாம் அடைச்சி ஆடுகளை, மிருக ஜீவன்களை அடைத்து வைத்து விட்டான். 1,00,000 ஆடு உள்ள இருந்ததுதான். எவ்வளவு? 1,00,000 ஆடு உள்ள இருந்தது. ஏசு அடித்து தூக்கி உடச்சி அடிச்சுட்டு அவர் எல்லாரும் வச்சிருக்கும் போது புறா விற்கிறவன் கூண்டு கூண்டா தூக்கி வச்சிருக்கான். காசு கடைக்காரன் அங்கே உட்காந்துருக்கான் பெட்டியை வச்சுக்கிட்டு, சில்லறையை மாற்றி வச்சு கொடுத்துரு. பல நாடுகளிலிருந்து வருவாங்க. நாடுகளிலிருந்து வரும்போது டாலர் கொண்டு வருவாங்க. அப்போது டாலர்லாம் கிடையாது, சரி வச்சுக்கோ. வேறு நாட்டுகளிலிருந்து கொண்டு வந்த கரன்சி எல்லாம் அங்கே மாற்றுவதற்கு, அவன் நாட்டில் உள்ள மக்கள் மாற்றுவதற்கு இவன் கொடுக்கறது தான் சட்டம். இவன் நினைச்சதான் கொண்டு. இப்போது அரசாங்கம் இவ்வளவுன்னு வச்சுருப்பாங்க. டாலருக்கு வந்து மதிப்பு
வாங்குவதற்கு இவ்வளவு, கொடுப்பதற்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நாம் வாங்கும்போது அதிகமாக விலை கொடுத்து வாங்கணும், கொடுக்கும்போது விலை சரிதான பிரதர்? பேங்க் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நாம் அவர்கிட்ட கொடுத்தாலும் அப்படி தான். அவர் செய்ய மாட்டார், பேங்க் அப்படி செய்யும். வாங்கும்போது நாம் வாங்கணுன்னா விலை கொடுத்து அதிகமாக கொடுத்து வாங்கணும், கொடுத்தோன்னா என்ன செய்யணும்? இதுக்கு தான் வேறு விலை போகும்போது ஹவாலாவாக மாறிடுது. சரி, அது இருக்கட்டும். அதெல்லாம் அவங்க இங்கே உள்ளவங்க பப்ளிக்காக செய்வாங்க, அவங்க கொடுக்கறது தான் வாங்கிக்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, பலிக்கு எல்லாம் தூரையில் இருந்து கொண்டு வருவார்கள். ஆசாரியன் தள்ளிடுவான், கொண்டு போ அப்படின்வான். ஏன்னா அவனுக்கு அந்த உள்ளே இருந்து வாங்கினதுக்குள்ளே ட்ரேட் அவனுக்கு சிம்பிள் இருக்கும். நல்ல பொருட்களை கொண்டு வந்தாலும் பரிசோதனை செய்யும்போது வேண்டாம் தள்ளி விடுவான். அப்போ தள்ளிட்டாங்க, நாங்கள் என்னையா சொல்கிறது, அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டுருவான். அங்கே கான்ட்ராக்ட் பேசியில் உட்காந்துருப்பான், இவனே 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருப்பான். இந்த ஆடு அல்லது 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருப்பான். இங்கே கொண்டு போய் ஆடை கொண்டு போய் ஆசாரியன் தள்ளிட்டாரு. சரி, அதான் எங்களுக்கு தெரியுமே, சரி இங்கே ஒரு ஆடு வாங்கிட்டு போ, இது நல்லா இருக்கும். அவன் கொடுக்குற குருடு நொண்டி முடமானது, அது பழுதுள்ளது, இப்படிலாம் இருக்கும். அதில் அவன் பலிபீடத்துக்கு கொடுப்பதற்கு சீல் பண்ணியிருப்பான், ரிங் பண்ணியிருப்பான், அடையாளம் போட்டிருப்பான். அதை வாங்கும்போது கேட்பான் என்ன விலை. நல்லா பலி பொருளை வாங்கிட்டு வந்திருப்பான் 1000 ரூபாய்க்கு, அவன் 1500 ரூபா சொல்லுவான். வேறு வழி இல்லை, இது அவன்கிட்டே கொடுத்துருவான். 1000 ரூபாய்க்கு எடுத்துக்க, இன்னும் 500 ரூபா கொடுத்து என்ன செய்யணும், வாங்குவான். 500 ரூபா கொடுத்து வாங்குறது. ஆக இப்படி வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அந்த எல்லைகளெல்லாம் வைத்து கொண்டார்கள். இயேசுக்கு பயங்கர கோபம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்து அவங்க முன்னால் தான் என்ன செய்தார், சவுக்கு உண்டு பண்ணாருங்க. அவர் முன்னால் அந்த சவுக்கு வேறங்களாம் எடுத்து வரல, சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா தூக்கிட்டு போயிரு மரியாதையா, எனக்கு வர்ற கோபத்தை துளிச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. இவரால் என்ன செய்ய முடியும்னு நினச்சிருந்தானுங்க. தெரிச்சு கயிறு சவுக்கு மாதிரி தெரிச்ச உடனே அடித்து அடியில் ஆடு கூட்டத்தை திறந்து விட்டார். காசு கடைக்காரெல்லாம் ஃபுட்பால் தான், ஷார்ட் அடித்து தூக்கி வீசிட்டார். புறா கூண்டில் தூக்கிட்டு ஓடு அப்படின்ட்டார். அடி நிமித்திட்டார். 1 ரூபாயே எதிர்க்கலை. கூலி ஆட்கள், வேலை ஆட்கள், அடி ஆட்கள்லாம் வியாபாரிட்டு இல்லாமலாம் இருப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் இயேசுக்கிட்ட வர பயந்தாங்க. ஏன்னா அப்படி தோற்றம் சாதாரணமான ஆள் அல்ல. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவர் தோற்றம் வலிமை நிறைந்தது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவர் இறையாதை அமைதலாய் இருந்து சொன்னார். அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்று வரை இறையாமல் அமைதலாக இருக்குன்னு சொன்னான். அந்த வார்த்தையின் வல்லமை அவ்வளோ பெரிய ஆண்டவரை இவன் என்ன செய்யறான்னா காரி உபயோகிறான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சவுக்கினால் அடிக்கிறான், முள்முடி சூட்டுகிறான், கோலினாலே அடிக்கிறான். இவையெல்லாம் செய்கிறதை பிதாவாகி தேவன் என்ன செய்தார், பார்த்து கொண்டு தான் இருந்தார். தன்னுடைய சொந்த குமாரனை இந்த அலங்கோலமான நிலைக்கு கொண்டு போக வைக்கிற நிலையிலே அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் நினச்சிருந்தா போதுப்பா, நான் கொடுத்த கதையை வேற, நீங்கள் இந்த மாதிரி பாடுபடுத்துறீங்களா அப்படி ரிட்டன் மகனை ஏறி பாடான்னு சொல்லியிருந்தாருன்னா எஞ்சிருப்பார். 1 நிமிஷத்தில் மறுமையிட்டு போயிருப்பார். இயேசு பரலோகத்தில் இறங்கி வரும்போது அவர் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்னன்னா, திரும்பி வரும்போது இதே சரீர அமைப்போடு போவதல்ல, அங்கிருந்து வரும்போது மறுரூபமாகி தான் வர வேண்டும். எப்படி வரணும்? உயிர்த்தெழுதலின் சாயல் மறுரூபமாகி தான் வர வேண்டும். வருவதற்கு ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டாகிவிட்டது, மறுரூபமாகி வர வேண்டும். அவரும் அந்த ஒப்பு கொடுத்திருந்து பின் வாங்கவில்லை. பிதாவாகிய தேவன் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரிட்டன் வாங்கிக்கல. எக்கெடுக்கிட்ட போய் தொலைகிறானுங்க, மனுக்குலத்துக்கு ஒரு பாவம் பண்ணி வேண்டாம் செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவை அவர் ரிட்டர்ன் பண்ணி வாருங்கள்னு சொல்லி பிதாவாகிய தேவன் கூப்பிட்டு கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் ஒப்பு கொடுத்து விட்டார்னு சொன்னால் இனி அவருக்குரிய சித்தம் தோற்றம் அவருடைய விருப்பம் அவருடைய ஆசை என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒப்பு கொடுத்தல் என்பது அதுதான். ஆமாம், இன்றைக்கு ஆண்டு சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இயேசுவுக்கு அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசுவும் ஒப்பு கொடுத்தா வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்தல் என்பதில்லை, இயேசுடைய விருப்பமோ இயேசுடைய சித்தமோ இயேசுடைய நோக்கமோ அங்கே நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு இடம் கிடையாது. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? ஒரு இடம் கிடையாது. ஆகவே தான் அவரை குறித்து எந்த பகுதியில் வாசித்து பாருங்க, அவர் பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய வேலை, பிதாவின் விருப்பம் தான் என்னுடைய வேலை, அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் சொல்லுவேன்.
அவர் என்ன சொல்லுறார் அதை தான் செய்வேன். அவர் எனக்கு அதை சுட்டி காட்டுகிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் இயேசுவும் எதையுமே செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் அடிமைகளிலே பல அடிமைகள் உண்டு. விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை இருக்கிறார். நியாயப்பிரமாண சட்டத்தில் இருக்கிறது. ஒரு அடிமை விலைக்கு வாங்கிவிட்டால் வேலை வாங்குவாங்க. 6 வருஷம் வேலை பார்த்தோன்னே 7வது வருஷம் என்ன செய்யணும்? போயிட்டு வா அப்படின்னு. போகும்போது அவனுக்கு ஏதாவது கையில் காசு வீசு கொடுத்து எல்லாம் கொடுத்து அனுப்பணும். அது விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. இதில் அவன் உனக்கு ஒத்து போக மாட்டேங்கிறான் அப்படின்னா ஒன்று எஜமான் காசே வேண்டாம் போய் தொலைதுன்னு அடித்து துரத்திடணும். இவனாக போக முடியாது. இவன் 6 வருஷம் கழித்து தான் நிற்க முடியும், போக முடியும். ஆக 6 ஆண்டுகள் கட்டாயம் வேலை செய்து தான் போகணும். அவன் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. சில அடிமைகள் இருக்கிறாங்க, கூலிக்கு உள்ள அடிமைகள். அன்றாட கூலிக்கு அடிமைகளை கொண்டு வந்து 1 வாரம் 2 வாரம் வேலை பார்த்து வச்சுருப்பாங்க. கூலியை வாங்கிட்டு போயிடுவானுங்க. அப்படிப்பட்ட அடிமைகள் இருக்கிறாங்க. இன்னொரு அடிமை இருக்கிறான், எஜமான் என்னை நல்லா பார்த்துக்கிறார், எஜமாட்டி நல்லா இருக்கிறாங்க, 2 பேரும் என்னை பிள்ளை போல பார்த்துக்கொள்கிறார்கள், இவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்கிறேன்னு சொல்லி 7வது வருஷம் போன்னு சொன்னால் போக மாட்டேன் அப்படின்ட்டான். அப்போ கேட்குறாங்க, நீ போகலைன்னா சட்டப்படி நான் பிரமாணத்தை மீறதா மாறிடும், மறுபடியும் ஒன்று விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா நீ வாங்கின விலைக்கு வேலை செய்துட்டு 6 வருஷம், நீ தாராளமாக போப்ப, உனக்கு என்ன வேண்டும் கேளு தாரேன், நான் உன்னை நேசித்தேன், எல்லாம் செய்தேன், உண்மைதான் போ. அவன் சொல்லிட்டான், இல்லையா என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு அடிமையாக தான் இருப்பேன். நான் உமக்கு அடிமைன்னு சொன்னான். வாழ்நாள் முழுவதும் அடிமையாகுவதற்கு ஒரு அர்ப்பணம் செய்து கொடுக்குறேன். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு தலைவர்கிட்ட போவாங்க, ஐயா இவனை விலைக்கு தான் வாங்கினேன், இவன் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறான், என் கூட இருக்கணும்னு விரும்புகிறான். அப்படின்ன உடனே நியாயப்பிரமாண சட்டம் அவனை வீட்டுக்கு கூட்டு போய் என்ன செய்யணும்? நிலைக்கால்கள் வச்சு காதில் என்ன செய்யணும்? அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தங்களாக இருக்குது. நிலைக்கால் ஏன் அப்படின்னா அர்த்தம் இருக்குது. சரி, காதில் என்ன செய்யணும்? ஓட்டை போட்டு ஒரு ரிங் மாட்டிடுவாங்க. ஒரு ரிங் என்ன செய்வாங்க? அந்த ரிங்கை பார்த்த உடனே எந்த மனுஷனாக இருந்தாலும் கடைக்கு போகிறான், வெளியே போகிறான், ஏதோ எஜமான வேலையை பார்க்க போகிறான், என்ன போனால் எங்கே போனாலும் ரிங் மாட்டியரை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இவன் யாரோ ஒருவருக்கு யார்? அடிமை, நிரந்தரமான அடிமை. இவன் விருப்பம் இனி வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்ய முடியாது, இவன் யோசிப்பதை செய்ய முடியாது. எஜமான் விருப்பத்தின்படி தான் செய்யணும். எஜமான் சொல்வது நல்லதோ கெட்டதோ, எஜமான் சொல்வது அது தப்போ ரைட்டோ, எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் அவர் எழுதும் போது அவர் சொன்னாங்க, ஐயா நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு மதிப்பாய் சொல்வது போல நமக்கு தெரிந்தாலும் உண்மையிலே அதன் பொருள் கிறிஸ்துவுக்கு நாங்கள் அடிமைகள். எப்படிப்பட்ட அடிமை? நிரந்தரமான அடிமை. ஆமாம், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய காரியங்கள் சொல்வதற்கில்லை, எல்லாமே அவர் தான். எல்லாமே யார் தான்? ஏன்னா அன்றைக்கு அவன் ஒப்பு கொடுத்து விட்டால் இனி அவனுக்கென்று ஒன்றுமே இல்லை. ஆமாம், ஆண்டவர் சமூகத்திலே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது எத்தனையோ பேர் கரங்களை உயர்த்தி எந்தெந்த கூட்டங்களிலோ எந்த எல்லைகளிலோ சபையிலோ எங்கள் ஊர் எல்லையிலோ ஒப்பு கொடுத்து நாம் அர்ப்பணம் செய்து விட்டோம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் விருப்பம் செய்வதற்கு தான் ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆமாம், நாமெல்லாம் ஆண்டவருக்கு நிரந்தரமான அடிமைகள். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தர் நம்மை பெரிய பாவ இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினாலும் இன்னொரு பகுதியில் இன்னொரு அடிமைத்தனத்துக்கு உள்ளாக தான் மாறுகிறோம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து விட்டோம்னு சொன்னால் நம்முடைய யோசனைகள், நம்முடைய விருப்பம் என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இயேசுவை பொறுத்த மட்டும் அவர் ஒப்பு கொடுத்தாரு, பிதாவாக ஒப்பு கொடுத்தார், ரிட்டர்ன் பண்ணலை, ரிட்டர்ன் வாங்கலை. இயேசுவும் ஒப்பு கொடுத்தார், வந்தார். அவரும் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஓடலை. ஆனால் சட்டம் என்னது அப்படின்னா மறுரூபமாகி தான் பரலோகத்துக்கு வர முடியும். இதே மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது? மாம்சம் ரத்தம் பரலோகராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அவர் மறுரூபமாய்த்தான் ஆகணும். என்ன எப்படி ஆனாலும் நமக்கு தெரியாது. பிதாவாகியனுடைய சட்டம் என்னதுன்னா அவர் மறுரூபமாகி வர வேண்டும். இதே மனித அவதாரத்துக்கு தேவனாக இருந்தார், அது எப்படி இருந்தார்? அவருக்கு சமமாக இருப்பது மகிமையான ஒன்றாக இருக்கத்தான் செய்தார். நான் மறுபடியும் மறுரூபமாகி தான் பரலோகத்துக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவருக்கு சான்ஸ் இருந்ததுங்க. ஒரு நாள் மலையில் 3 பேரோட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார்.
3 பேர் ஜெபம் பண்ணும்போது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எலியா அங்கிருந்து வருகிறான், மோசே வருகிறான். 2 பேர் வந்த உடனே அவங்க வரும்போது மகிமையின் பிரகாசமாய் மறுரூபமாய் வர்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இயேசு அவங்க கிட்ட நிற்கும் போது அதே மறுரூபமாக வேண்டும் என்பதற்கு தன்னை மறுரூபமாக்கினார். ஆமாம். 3 பேரும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. எப்பா மகிமை பயங்கர பிரகாசம். இயேசுவை குறித்து சொல்லப்படுது. இயேசு என்ன செய்தாராம்? மறுரூபமானார். ஆமாம். அது ஒரு சான்ஸ். அவங்க எல்லாம் பாடு மரணங்களை குறித்து சொல்கிறாங்க. பாடுகளை குறித்து தான் பேசினார்கள் சொல்லப்படுது. என்னென்ன பேசுனாங்க நமக்கு தெரியாது. பாடுகளை குறித்து பேசுனாங்க. பேசும்போது என்ன பேசியிருப்பாங்க? மோசே சொல்லுவான், பாடு சாதாரணமானதல்ல. பலிப்பிரமாணத்தை தேவன் சொல்லும் போது, அந்த பலிப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை எழுதும் போது எழுதுனதே நான் தான். என்னை கொண்டு தான் தேவன் எழுதினார். அந்த தேவன் எழுதும் போது, அந்த பலிப்பிரமாணத்தை எழுதும் போது தோல் உரிக்கப்பட வேண்டும், அது அடிக்கப்பட வேண்டும். பஸ்காவின் ஆடு இந்த விதத்திலே அது கொல்லப்பட வேண்டும். அவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட வேண்டும். அணு அணுவான வதைப்பு இருக்கிறது. தேற்றுகிறார். அப்போ அந்த நிலைமையில் இதெல்லாம் எதுக்கு? மர்மம் ஆயிட்டோம், போயிருவோன்னு சொல்லி ஒரு செகண்ட் நினச்சிருந்தாருன்னா இயேசு மர்மமாகி போயிருப்பார் மேலே. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? ஆனால் ஒப்பு கொடுத்து வந்தது எதற்குன்னு சொன்னார்? இப்படி மறுரூபமாகி போகக்கூடாது. பிதாவின் நோக்கம், சித்தம், விருப்பம் எதுவோ அந்த பிராயசித்தம் முழுவதையும் செய்து முடித்து விட்டு தான். அது பாடுகளாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், உரிக்கப்படுதலாக இருக்கலாம், நொறுக்கப்படுதலாக இருக்கலாம். அதை முடித்து விட்டு தான் அந்த மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அந்த நிலையில் மறுரூபமானவரும் தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர். ஆமாம், இப்படிதான் இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்தல் என்பது நம்முடைய விருப்பத்திற்கு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட ரிட்டர்ன் வாங்கிட்டு வர்ற வாழ்க்கை அல்ல. சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லிவிட்டால் பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. யார் தான்? கிறிஸ்து. என்னுடைய யோசனைகள், என்னுடைய விருப்பங்கள் என்று சொல்வதற்கு அதில் ஒரு இடம் கூட கிடையாது. எல்லாமே யார் தான்? எல்லாமே யார் தான்? கிறிஸ்து தான். அப்போ அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் என் வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன், அன்றைய நாள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுதான் அவன் வாழ்க்கையில் சொல்லுறான். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தோமே, சின்ன பாடு. ரிட்டர்ன் வாங்கிட்டோம். நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், ரிட்டர்ன் வாங்கி யாருக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, சின்ன கஷ்டம், சின்ன நிந்தை, ஒரு சின்ன அவமானம், சின்ன பிரச்சனை வந்தவொடனே எதுக்கு வாழ்க்கை? இயேசு எதற்கு? இதுதான் வாழ்க்கை என்று சொன்னால் எதற்கு என்றதான கேள்விக்குறியோடு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் வாழ்க்கையில் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்த நிறைய பேர் இந்த கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆமாம். இன்றைக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சின்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி ரிட்டர்ன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கு மறுபடியும் சப்மிட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று, அர்ப்பணித்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு கொடுத்தாச்சுன்னா இனி வாழ்க்கை முழுவதும் இனி எந்த பகுதியிலும் கிறிஸ்துவின் விருப்பத்தை தவிர வேறு ஒன்றை என் வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதை மனதில் பதித்து வைத்து நிரந்தர அடிமையாகவே வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம அதுக்காக நிரந்தர அடிமைன்னு சொன்னால் அப்படி ஒன்றும் இல்லாமல் போவதற்கல்ல. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவை சந்திப்பார், நம்முடைய காரியங்கள் அதெல்லாம் அது வேறு பகுதி. அது 2வது பகுதி. நம்முடைய வாழ்க்கை, தேவனோடு உள்ள உறவுகள் உள்ள வாழ்க்கையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு தான் இந்த இடம். உலகத்தில் சம்பாதிக்க உலகம் இருக்கிறது, நீங்கள் படிப்புக்கு வெளியே இருக்கிறது, சம்பாதிப்பதற்கு வெளியே இடம் இருக்கிறது, உத்தமாய் வாழ்ந்து சம்பாதிப்பதற்கு இடங்கள்லாம் இருக்கிறது. அது வேறு, அது உலகம். ஆனால் ஆவிக்குரிய உலகம், ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கை என்பது சொல்வது இந்த எல்லையில் இருக்குது. இந்த எல்லையிலே என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தோமோ அன்றுவனை அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நான் செயல்பட்டிருந்தால் நான் சிலுவையிலிருந்து இறங்கி விட்டேன் என்று அர்த்தம். ஆமாம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமாம். சிலருக்கு சின்ன ஒரு பிரச்சனை கூட தாங்க மாட்டாங்க. எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை? நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. பாஸ்டரை பார்த்தா பிரச்சனை இல்லாத ஆள் தெரியும். அப்படியே அவர் வாராரு போகிறாரு, சிரிச்சுக்கிட்டு போகிறாரு, வாராரு, சேஜமாக நடத்துகிறாரு அப்படின்னு.
தலைக்கு மேலே இருக்கும் பிரச்சனை, மூழ்கி போகிறது போல இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கரம் பிடித்து நடத்துகிற அழைத்த தேவன் ஒருவர் கூட இருக்கிறார். அவர் ஆமென். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் ஆண்டவர் விருப்பத்தை தான் செய்கிறேன் என்ற உணர்வு இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளும் அந்த விருப்பத்திற்கு மாறாக சிலுவையை விட்டு இறங்கிறாதீங்க. புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இல்லை, ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஆமாம், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீரோ. பவுலுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் பவுலை பேரொழியிலே சந்தித்தார். ஆண்டவருக்கு பயங்கர கோபம். சரி, இவனை விட்டு வச்சா இவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான், பயங்கரமான வேலை செய்கிறான். அன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாடுகளை கொண்டு வந்த இவன் தான். எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவங்கவுங்க பிரச்சனைகள் அங்கங்கே இருந்தது. இவன் தான் பார்த்தான், என்னடா ஒரு மாதிரி சர்ச்செல்லாம் உன் மாதிரி வளர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சபையை பாழாக்கினான். அவனை குறித்து சொல்லு, சபையை நினைச்சுதானா பாழாக்கினான். தேவன் ஒரு நாள் பேரொழியில் சந்தித்தார். கீழே விழுந்துட்டான், பொத்துன்னு விழுந்துட்டான். அவன் கேட்டான், ஒளியினாலே சந்தித்தவர் நம்முடைய தேவனை தவிர யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின் படி எல்லாம் நினைச்சவன். இந்த தேவன் மகிமையான தேவன். அந்த ஷெக்கேனா மகிமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். ஆசீர்வாத கூட தங்கியிருந்த தேவ மகிமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த மகிமை உள்ளவர் தான் என்னை சந்தித்தார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில், நீ யார் ஒரு கேள்வி கேட்கிறான். நீ யார் இப்படி சந்திப்பதற்கு, என்னை இந்த சாதாரண வாழ்க்கையில் சந்திப்பது நீ யார்? அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரே அடி அடிச்சிட்டார், துன்பப்படுத்துகிற அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டெப் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது என்னது கடினமா. நாம் அதை எழுத்துன்னு பிடிச்சோம்னா ஒரு முள்ளை வச்சுக்கிட்டு உதைச்சி பாருங்க எப்படி இருக்கும். குத்துனாலே கதை தெரியாமல் தான் குத்துச்சு, ஐயோ அப்பான்னு கத்துறோம். நேராக போய் உதைச்சோன்னா என்ன செய்யும்? அது முள்ளில் உதைக்கிறது கடினமாங்கிறது வந்து எழுத்தின்படி. ஆனால் ஒரிஜினல் என்ன அப்படின்னா, ஏன் கொண்டு உழும்போது நிலத்தை கீறி எடுக்கக்கூடியதான அந்த இரும்பு பூண்டு இருக்குது இல்லவா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கொழு, இரும்பு கொழு. மரம் இருக்கும், மாடு ரெண்டு வச்சுக்கிட்டு இவங்க விடுவாங்க. அந்த இரும்பில் செய்து முன்னால் கூர்மையாக சொல்லுவாங்க. அதுதான் நிலத்தை என்ன செய்யும்? கீறி எடுக்கும். நிலத்தை என்ன செய்யும்? அப்படியே உடச்சி கீறி கல்லுகளும் தூக்கி வெளியே கொண்டு வந்து இழுத்துட்டு போகும். அதை வச்சுட்டு ஒரு உதை விட்டா இப்படி இருக்கும். அதுறாரு, நீ வந்து அதில் உதைக்கிறது. அப்போ ஏர் விழும்போது என்ன செய்யுமா, மாடு காலை வச்சு என்ன செய்யும்? அப்படி உதைக்கும். கால் என்ன செய்யும்? அப்படி முன்னால் மாடு இருக்கும், கலப்பைக்கு பின்னால் இருக்கும். இப்படி உழுதுட்டு வரும்போது ஒரு இடத்துல மேலே வரும். இது என்ன செய்யும்? மாடு சில நேரம் உதைக்கும் போது அந்த மாட்டினுடைய கால் இதில் பட்டுரும். சில நேரம் இந்த பூண்டில் அடிச்சதுன்னா அதோட மாடு காலி. அந்த மாடு அதுக்கப்புறம் அந்த ஏருக்கு என்ன செய்யாது? பயன்படாது. அதுதான் சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறவன் கடினமா, உதைச்சிட்டே வாழ்க்கையில் உதவாக்கரையாக போயிடுவேன். என்கிட்ட வந்து மோதாத ஆண்டு வச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா, சபையை பாழாக்குறேன், என்னை பார்த்துட்டு இருப்பேன் நினச்சிருக்கேன். ரட்சித்த தேவன் நான், ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க, பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ எல்லாம் உனக்கு பதவி இருக்குது, எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்கள் அப்பா பெரிய பணக்காரர், ரோம ராஜ்யத்தில் பெரிய கப்பல்லாம் வச்சு பணக்காரர். பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, உனக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நான் மட்டும்தான் இல்லை. ஆனால் இதை வச்சு நீ உதைக்கலாம் நினைக்காத, இல்லாமல் போயிடுவேன். சார், அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இந்த கல்லின் மீது மோதுகிறவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். இது யார் மேலே விழுறோம் அவனும் என்ன செய்வான்? சிம்பிளாக சொல்லிட்டு பேசாமல் போயிட்டார். அவர் விவரம் தெரியலை நிறைய பேருக்கு. கலப்பையில் நம்ம மோதிரி காதை வச்சு உதைச்சாலும் போயிடுவோம். கலப்பையே நம்ம மேலே வந்து விழுந்தாலும் ரெண்டாக பிளந்துடும். ப்ராப்ளம் நமக்கு தான். அது ஆண்டுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவனுக்கு முள்ளில் உதைக்கிறது உனக்கு. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, அடுத்த வசனம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஒரே செகண்ட் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கு, என் வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டுகிறாரு, போய் உட்காரு. 3 நாள் உட்கார்ந்தான். அவன் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றாய் கடந்து போகிறது. ஆனால் ஒரு நாள் சொல்கிறான்,
இந்த கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதுயா பிரிக்க முடியும்? பசியா, துன்பமா, துக்கம், வியாகுலம், மரணம், ஜீவன், வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், தேவதூதர்கள், இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள், எவைகள் வந்தாலும் சரி, என் இயேசுவின் மீது உள்ளதான அன்பை விட்டு ஒரு சொட்டு கூட பிரிக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையை அவருக்கென்று நிரந்தர அடிமையாய் ஒப்பு கொடுத்த அந்த நாள் பரியந்தம், நாள் இருந்து இன்று பரியந்தம் அவருக்காகவே வாழ்கிறேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த எல்லையை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு வரமாட்டேன். அவனை மறுதளிப்பதற்கு வாய்ப்புகள் எத்தனையோ கொடுக்கப்பட்டது. இயேசு மறுதளிச்சுட்டு போயிரு அப்படின்னு. அதெல்லாம் இயேசுவை மறுதளிக்கிறேன். ஏன்னா அவருக்கு அடிமை என்று ஒரு நாள் ஒப்பு கொடுத்து விட்ட பிறகு அது ரிட்டர்ன் வாங்குவதற்கு உரிய ஆள் நான் இல்லை. படிப்பு போனால் போயிட்டு போகுது, பணம் போனால் போயிட்டு போகுது, இவையெல்லாம் திரும்பி வரக்கூடியவைகள். ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்ட அந்த வாழ்க்கை மறுபடியும் வருமா வராது எனக்கு தெரியாது. அர்ப்பணம் ஒரே முறை தான். ஆமாம், ஒப்பு கொடுத்த ஒரே முறை தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் இயேசுவை ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்தது ஒரே முறை ஒப்பு கொடுத்தார். ஒரு முறை ஒப்பு கொடுத்தாலும் வேலையை முடிச்சு தான் இயேசு அங்கே போனார். அதை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான தேவன். ஒப்பு கொடுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நிறைய முறை ரிட்டர்ன் வாங்கிட்டோம். என்ன சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன பிரச்சனைகள், சின்ன நிந்தைகள், சின்ன அவமானம், காரி துப்பிட்டான், துப்பிட்டு போகிறாங்க, அடிச்சுட்டு போகிறான். ஆண்டவருக்காக பாடு செய்கிறதான அற்புதமான ஒன்று. தேவன் அதற்கு அவர் விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டோன்னா மீதி அவர் பார்த்துக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், இன்னொரு பகுதி சொல்லப்பட்டது. ஆபிரகாம் உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் கூப்பிட்டார், ஆபிரகாமே ஆபிரகாமே. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆண்டவரே? ஆண்டவர் பயங்கரமான ஆள். இங்கே தான் இருக்கீங்களா? நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் யாரா? பைபிள்லையும் சொல்லுது அவர் பயங்கரமான. அதான் நான் சொல்லுவேன், நான் ஒருத்தர் வேறு யாரும் சொல்கிற மாதிரி தெரியல, நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்முடைய ஆண்டவர் வில்லங்கமான ஆண்டவர். எது வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவர்கிட்ட அதைத்தான் நமக்கு தருவார். அதுக்கு தான் என்ன செய்யுது, உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுள் ஆண்டவரே அப்படின்ட்டு போயிட்டோன்னா அவர் பாட்டுக்கு ஒன்று ஒன்று செய்துட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேண்டான்னு தள்ளி பாருங்க, கரெக்டாக அதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. அதைத்தான் கொண்டு வந்து கொடுக்குது. நாம் எது வேண்டாம்னு சொல்லி நிறைய விரும்பி வச்சுருப்போமோ, எண்ணி வச்சுருப்போமோ, ஒன்று ஒன்றா சம்பவிக்கும். அதுதான் வரும், நம்மளை தேடி சுற்றி சுற்றி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார். ஆபிரகாமே, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடைய ஏகசுதன் ஒரு டைமில் அப்படி கிளிக் ஆச்சு. ஏகசுதன் 2 பேர் இருக்காங்க. ஆனால் முதல்ல பிறந்தவன் யார்? இஸ்மவேல் தானே. ஏகசுதன் அப்படி சொல்லி வாக்குத்தத்தத்தின் புத்திரன். அடுத்தாலும் யோசித்தான், வாக்குத்தத்த புத்திரன் 2 பேரும் வாக்குத்தத்த புத்திரன். ஏன்னா அவனுக்கும் இன்னும் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, அவனுக்கு இஸ்மவேல் பேரிடுவாய்ன்னு சொல்லி ஏற்கனவே இஸ்மவேல் பேர் என்ன செய்யாச்சு, கொடுத்தாச்சு. இஸ்மவேல் பேர், அதனால் இஸ்மவேல் அவனும் வாக்குத்தத்தம் வந்தவன் தான், இவனும் ஈசாக்கும் வாக்குத்தத்தம் வந்தவன் தான். அப்படி 2 அடி ஒத்துரை வெட்டு வரான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லார். உன் நேசகுமாரன் 2 பேரும் நான் நேசிக்கிறேன், எனக்கு 2 வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஈசாக்கு ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நாள் கழித்து பிறந்தவன். இவன் பிறந்தான், இவனும் பிறந்தான். நான் இவனுக்கும் இந்த ஜெபம் பண்ணலை, நேசகுமாரன் இருக்க போய் தானே இஸ்மவேல் பிழைப்பானாகன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணலை. அப்போ இவனும் நேசத்துக்கு உரியவன் தான். ஆண்டு ஒன்று ஒன்றா பார்த்தாரு. நீ இப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன், டக்குன்னு ஒரே வச்சனார், ஈசாக்கை அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆப்பு வச்சார். நான் காண்பிக்கிற தேசத்தை கொண்டு போய் என்ன செய், சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டார். என்னடா ஆண்டவர் கொடுத்தது ஒன்று, அதுக்கு என்ன செய்கிறாரு, முற்றுப்புள்ளி. ஆனால் இவன் அதை பற்றி கேட்கவே இல்லை. எனக்கு கொடுத்தவர் அவர், ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை மாட்டார். விசுவாசம் தகப்பன் அதெல்லாம் 100 பக்கம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது 100 பக்கம் வரும். பிரசங்கெல்லாம் வேறு பக்கம் போகக்கூடாது. ஈசாக்கே அவன் கூட்டிகிட்டு போகிறான். சாராட்ட சொல்லவே இல்லை.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது மறைமுக சரித்திரம்லாம் இருக்குது. கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஈசாக்கு கேட்குறான், தகப்பனே என்னப்பா? கட்டை இருக்கிறது, என்ன இருக்கு? நெருப்பு இருக்குது. அங்கே தீப்பிடி கிடைக்காது, பற்ற வைக்கணும். என்னத்தையாவது 2 கல்லுகளில் வச்சு தேய்ச்சி எடுக்கணும்னு நேரம் ஆயிடும். அதனால் நெருப்புங்கிறதே கொண்டு போயிட்டு இருக்கான். கங்கில் போட்டு அப்படியே வச்சு, ஏன்னா வேலைக்காரங்க 3 பேர் கழுதையில் வராங்கல்ல, ஒரு மூட்டை கறி போட்டுட்டு 3 நாள் பிரயாணம் தூரம் போயிட்டே இருக்காங்க. நெருப்பை 3 நாள் தூக்கிட்டே போகிறாங்க. நெருப்பை தூக்கிட்டு வராங்க, கட்டையை தூக்கிட்டு வராங்க. ஈசாக்கு பார்க்குறான், கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, இன்னொன்று என்னென்னு வேணும்? படிப்பொருள் வேணும். ஏன் அப்படின்னா, இவன் படி செலுத்துவதை நிறைய பேரை பார்த்துருக்குறான். பலி செலுத்துவதை பார்த்துட்டே இருந்திருக்கிறான். ஈசாக்கு பலியை குறித்து தெரியாத ஆளாக இருந்திருந்தானா இந்த கேள்வியை நினைச்சிருக்காது, வந்திருக்காது. ஆபிரகாம் பலி செலுத்தும் போதெல்லாம் கட்டைகளை அடுக்குவதும், பலிப்பொருளை மேலே கடைசி போட்டு தள்ளுறது, ரத்தம் வந்த உடனே தேவனுடைய அக்கினி இறங்கி அது பட்சிப்பது, இதெல்லாம் அவன் பார்வையில் பார்த்துருக்கிறான். பலி செலுத்தும் போது அதில் அக்கினி கட்டாயம் இருக்கும். தேவன் அக்கினி இறக்காவிட்டாலும் இவங்க அக்கினியை வச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத பலியில் எல்லாம் பார்த்துருக்குறான். ஆகவே பலியை குறித்து நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் சொன்னான், கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, வாப்பா அப்படின்னு கூட்டி போயிருக்காரு. பலிபீடத்தை 2 பேர் தான் கட்டுறாங்க மலை உச்சியில். கட்டைகளை 2 பேர் தான் அடுக்கிறாங்க. அடுக்கின உடனே அவன் அப்படி தகப்பனை கேள்விக்குறியோடு பார்க்குறான். பலிப்பொருள் அப்போ சொல்கிறான், பலிப்பொருள் யாரு தான்? நீ தான். வயது 22, ஆபிரகாமுக்கு வயது 122. யாருக்கு பலம் உள்ளவர்கள்? நல்லா சொல்லுங்க, யாருக்கு பலம் உள்ளவர்கள்? ஈசாக்கு பலம் உள்ளவன். மேலேருந்து ஒரே தள்ளு, என்னையா பலி கொடுக்க வந்தேரு, செத்தேரியா தகப்பனாக இருந்தாலும் ஒரு தள்ளிட்டு கட்டன்னு இறங்கி வந்து, வேலைக்காரன் நீ வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேருக்கடான்ட்டு வேகமாக போய், மம்மி கதையை கேட்டீங்களா, இப்படி சங்கதி, நீ என்னப்பா பண்ண, தள்ளி விட்டு வந்துட்டேன். வெரி குட், நான் இவ்வளோ காலம் காத்து வந்து பெற்ற பிள்ளை அவர் வழி கொடுக்க வந்து, அப்படியே பிழைச்சி வரட்டும், வச்சுக்கிறேன், அறுவலை தீட்டி வைன்றும். அப்படி தான் இருக்கும் நிலைமை, அப்படி தான் வந்திருக்கும். ஆனால் பலி எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எல்லாத்தையும் பார்த்த ஈசாக்கு அவன் கைகளை கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஆமாம், மறுப்பு ஒன்று சொல்லவில்லை, எதிர்வினையான எந்த கிரியும் செய்யவில்லை. அப்படியே அவனை தூக்கி கடத்தின போதும் அவர் வானத்தை தான் நோக்கி பார்த்தான். என்னை ஒப்பு கொடுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், ஈசாக்கை பலியிட்டு சொல்லி என் ஆண்டவன் தகப்பண்டத்தில் பேசி ஒப்பு கொடுத்தவர் அங்கே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பார்த்துக்குவார். அவன் கத்தியை ஓங்கும்போது நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே சம்பவம் தான் இயேசு இந்த உலகத்தில் கொடுக்கும் போது அவருக்கு பலியை பற்றி தெரியாதில்ல, பலியை பற்றி சொன்னவரே அவர் தான். ஆமாம், நியாயப்பிரமாணத்தின் வழிமுறைகளை மோசேக்கு மலையிலே சொல்லிக் கொடுக்கும் போது பக்கத்தில் உட்கார்ந்து பிதாவாகிய தேவன் சொல்றாருன்னு வச்சுக்கோமே, பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமாம், இவர் பலி செலுத்தப்பட வேண்டும், உரிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் ஒப்பு கொடுத்த போது இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர் நம்முடைய இரட்சகர். ஆமாம், இதெல்லாம் தெரிந்திருந்தோம். அந்த பலிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு ரிட்டர்ன் ஆகாம பரலோகத்தை மட்டுமே நோக்கி பார்த்தவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் பிதாவாகிய தேவனுக்கு தாங்க முடியலை. ஒரு கட்டத்தில் எல்லாவரையும் சுமந்தது, ஒரு தவறும் செய்யாத தன்னுடைய குமாரனை அவர் சொல்றது அந்த கேடு அடைந்தார். அவர் சொல்லி அந்த கேடு அடைந்தார். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை போல அழகுள்ளவர் யூத சமுதாயத்தில் எவரும் கிடையாது. யூத சமுதாயத்தில் வாலிபர்களில் இயேசுவை போல அழகுள்ளவர் ஒருத்தருமே கிடையாது. அவருக்கு இப்போது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை. எல்லாம் பாருங்க, 1:1 யோசனை பண்ணி பாருங்க. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க தேவகுமாரன் அடித்து நொறுக்கி கிழிச்சு எடுத்துட்டாங்க. சந்தா துண்டு சதைகள் பீய்ந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. ரத்த டிராப் வளருது. முள்முடி சூடப்பட்ட முள்முடியிலிருந்து டிராப் வடியுது. ஆணியால் துளைக்கப்பட்ட கரங்கள் கால்கள் இருந்து ஆணி அந்த ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. சந்தா துண்டித்துட்டாங்க. எலும்புகள் தான் முறிக்கப்படவில்லை, சதைகள் பிக்கப்பட்டு அப்படி. அதான் ஏசு காமிச்சார, அப்பத்தை பிக்கும் போது இதை மாதிரி தான் பிச்சிருவாங்கப்பா. கத்தி போட்டு கட்டங்கட்டமாலாம் பிக்கலை, கையை வச்சு நீங்கள் அப்பத்தை பிச்சு பாருங்க எப்படி பிக்கும்.
இதே போல சவுக்கினாலே அடித்து கிழிக்கப்பட்டதை அவர் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார், காமிச்சார். கற்றுக்கோ, அப்பத்தை வச்சு காமிச்சார் அவர். அதே போல் தூக்கி கொண்டிருக்கிறார். அடித்த அடியில் முதுகு மாத்திரமல்ல, உடல் சரீரம் எல்லாமே கிழிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கின ஆண்டவர் ஏதோ அவர் துணி மானத்துக்காக துணியை வச்சுருப்பாருன்னா இல்லை, நிர்வாணமாகத்தான் சிலுவையில் அடிப்பாங்க. ஆமாம், நமக்கு தான் அது படத்துக்கு நினைச்சுக்கிறாங்க. சிலுவை அடிக்கப்படும் இயேசுவுக்கு ஒரு 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 துண்டு கட்டி நினைச்சுக்கிறாங்க, மானத்தை காக்கும்படி துண்டு வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக எது தான்? ஒரிஜினலாக என்னது தான்? நிர்வாணம் தான். அடித்து நிர்வாணமாய் தொங்கி கொண்டிருக்கிறார். தனக்கு முன் இருக்கக்கூடிய அவமானம். நல்லா கவனிங்க, அவர் சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? தனக்கு முன் இருக்கிற அவமானத்தை அவர் பொருட்டாக எண்ணவில்லை. ஏன் அப்படின்னா 10 ஆண்கள் இருக்கிறாங்க அல்லது ஒரு 10 போர் வீரர் இருக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. நிற்கிறத நிறைய பேர் யாருன்னு நினைக்கிறான்? பெண்கள் நிற்கிறாங்க. நல்ல ஒரு வாலிபன், 33 வயது வாலிபன் ஒருவன் நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சதைகள் கிழிக்கப்பட்டு அனுகுணமாய் நொறுக்கப்பட்டு அந்த அவர் பார்த்தால இயேசுதானா என்ற ஒரு கேள்விக்குறியே இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்த்தா விரும்பத்தக்க ரூபம் இல்லை. எல்லாம் கண்ணை மூடிட்டாங்க. இவ்வளோ அகோரம், அகோரம் இல்லை கோரம், இவ்வளோ கோரமாக இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது போக இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்கள், இந்த ஒட்டுமொத்த பாவம் என்னது? அருவறுக்கக்கூடிய ஒன்று. உலகத்தில் ஒட்டுமொத்த பாவங்களும் அருவறுப்பான ஒன்று. ஒட்டுமொத்த வியாதிகள், நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தாரு சொல்லப்படலாம். ஒட்டுமொத்த நோய்கள், எல்லா நோய் தொட்டு பார்த்து சோமாக்கூடிய அல்லது மருந்து போடக்கூடிய நோய் உண்டு, தொடவே முடியாத நோய்கள் உண்டு, பக்கம் போக முடியாத நோய்கள் உண்டு. எல்லா நோயும் அந்த நோய்களினுடைய அகோரமான கிரியைகள், கோரமான அந்த காட்சி அவர் மீது வந்து இறங்குகிறது. பாவம், அருவறுக்கத்தக்க பாவங்கள் எல்லாம் இறங்குது, பலகீனங்கள் எல்லாம் இருக்குது. ஒன்றன் பின் ஒன்றனா எல்லா சாபங்களும் அவர் மீது சுமத்தப்படுகிறது. ஒன்றன் பின் ஒன்றனா இருக்கும்போது பிதாவாகிய தேவனால் கொஞ்சம் கூட தாங்க முடியல, முகத்தை மறைத்து கொண்டார். இவ்வளவு நேரம் இருந்த ஆண்டு சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கொஞ்சம் பாருங்க. அவராலே அந்த கோரமான காட்சியை காண முடியாதபடி பிதாவே ஒரு கணம் யோசிப்பார், ரிட்டன் வாங்கியிருக்கலாமோ? ஆமாம், அவர் ரிட்டன் வாங்கியிருந்தார்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மீட்பே கிடையாது. அவர் ரிட்டன் வாங்கின ஒப்பு கொடுத்தவர் ஒப்பு கொடுத்தது தான். ஆகவே தான் அந்த அளவிற்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் முடிந்த பிறகு, முடித்தது சொன்ன உடனே அவர் சொன்னார், இவ்வளவு விலையேறப்பட்ட ஒன்றை கொடுத்து விட்ட பிறகு இந்த உலகத்தின் மக்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோட அவர் மரித்தார், மறுரூபமானார். பிதாவின் இடத்துல போகும்போது பிதாவான இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். மகனே, சொன்னது எதற்கு ஒப்பு கொடுத்தனோ அதற்கு எல்லாம் முடித்து விட்டு நினைத்ததை எப்படி வர வேண்டும் நினைச்சனோ அதே போல் மறுரூபமாகி வந்தது. உனக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தேவனாலே புகழப்பட்டார். அதோடு விட்டுறலைங்க. நீங்கள் நான் அவருடையவர்கள் தான். நீங்கள் நான் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். தேவன் நம்முடையவர், நாம் தேவனுடையவர்கள். பாவம் தான் நம்மை பிரித்து விட்டது. இந்த பாவத்தின் கோர நிலையை மாற்றுவதற்கு அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், குமாரனை அனுப்பினார். நம்ம எல்லாம் உண்டாக்கினவர் அவர் தான். அவர் பார்த்தார், ஈசாக்கை பலிபீடத்திலிருந்து இறக்கி வந்து, அது உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பனை, இறக்கி வந்து வீட்டுக்கு வாரான் ஆபிரகாம். மகனோடு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு செய்தி வருகிறது, ரெபேக்காள் பிறந்து விட்டாள். ஆமாம், ஆமாம். பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தவர். அந்த தேவன் பரலோகத்துக்கு போன உடனே அவருக்கு ஒரு சத்தம் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற என் சபையை கட்டுவேன்னு சொல்லி வந்தா இல்லவா, இந்த சபை முழுவதும் உனக்கு மணவாட்டி. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மணவாட்டி ஆக்கி ஆண்டவர் அன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பு கொடுத்தவருக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா ஜனத்தையும் மணவாட்டி ஆக்கி, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார் மணவாளனை சந்திப்பதற்கு. ஆமாம், அந்த ஒப்பு கொடுத்தலின் மேன்மையை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். இந்த காலையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து ரிட்டர்ன் வாங்கியிருந்தீங்கன்னா
அது ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. சில கஷ்டம் இருக்கும், சில பாடு இருக்கும், சில பிரச்சனை இருக்கும், சின்ன அவமானங்கள் இருக்கணும், இல்லை காரியங்கள் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் சகித்து விட்டு கிறிஸ்துவுக்காக முன்னேறி பாருங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதன் கொடுக்காத அற்புதமான ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு தர வல்லவர். அவராம எல்லாம் எழுந்திருந்து ஜெபப்படுமா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துரு. இன்றைக்கி ஒரு நீங்கள் ஒப்பு கொடுத்த ரிட்டர்ன் வாங்கியிருந்தீங்கன்னா ஆண்டவரை இன்றைக்கி அர்ப்பணித்து கொடுத்துருங்க. ஆண்டவரை, இனி ஒரு காலம் என் ஒப்பு கொடுத்தலை விட்டு நான் இறங்கி போவதில்லை, ஒப்பு கொடுத்தலை விட்டு நான் பின்வாங்கி போவதில்லை. ஆண்டவர் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, ஓ ரீபாலகா சாந்தரதியான எல்லாம் சொல்லி ஜெபப்படுவோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில் நீ விட்டு விட மாட்டேன் ஐயா. உமக்காக சின்ன பாடுகளோ பெரிய பாடுகளோ கஷ்டமோ நஷ்டமோ உம்மை பின்தொடர்வேன். ஆண்டவரே, இயேசுவின் பின்னே இனி என் போக துணிவேன் ஐயா. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டம் வந்தாலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட நிரந்தர அடிமை நான். அவர் விருப்பத்தை தவிர வேறு ஒன்று என் ஆசை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, என்னை ஒரு விசை முதலாவது ஒருவேளை இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்பு கொடுக்காமல் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கென்று ஒப்பு கொடுக்குன்னு சொல்லுங்க. ஒருவேளை ஒப்பு கொடுத்தலை விட்டு சிலுவை விட்டு இறங்கி வந்துட்டோம், அனுபவங்கள் சிலுவை விட்டு தூரமாய் போய்விட்டோம், சிலுவையின் காரியங்களுக்கு நாம் உதறி தள்ளி விட்டு வந்துவிட்டோம். எந்த நிலை இருந்தாலும் சரி, ஒப்பு கொடுத்தலை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தலை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா என் விருப்பம் செய்வதற்கு, என் நோக்கம் நிறைவேறுவதற்கு, என்னுடைய ஆசை நிறைவேறுவதற்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஒரு முறை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு விசை இந்த காலவேளை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அந்த ஒப்பு கொடுத்தல் என் வாழ்க்கையில் இருக்கட்டும். இந்த ஒப்பு கொடுத்தல் ஜீவிய காலம் முழுவதும் உங்களுடைய வருகை வரை இருக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. ரிலக சாந்தரதியானா ஏகரபான கரீபல ஹந்தர பௌடபா. ஹல்லேலூயா. என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பனே என்னையே தத்தம் செய்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே கடித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் எண்ணம் போல நான் அலைந்தேனே என்னை தடுத்திட்டதாருமில்லை சிலுவை அன்பை சந்தித்தேனே நெருங்கி வீழ்ந்தேனே பாதத்தில் சிலுவை அன்பை சந்தித்தேனே நொறுங்கி வீழ்ந்தேனே பாதத்தில் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பண அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த
எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நாள் ரிட்டர்ன் பண்ணோட ஆண்டுட்டு அர்ப்பணிச்சிட்டோம். ஆண்டவரே, இனி ஒரு காலம் சிலுவை விட்டு இறங்கி வர மாட்டேன். சிலுவை விட்டு இறங்கி வருவதற்கு பல நிந்தையான வார்த்தைகள் சொல்லப்பட்டது. நீ கடவுளானா இறங்கி வா, நீ மேசியா என்றால் இறங்கி வா. ஒருவன் சொல்லுகிறான், உண்மையும் விடுவித்துக் கொள்ளும், எங்களையும் சேர்த்து விடுவித்துக் கொள்ளும் ஐயா என்று கேட்கிறேன். இதெல்லாம் சிலுவை விட்டு இறங்குவதற்கு பல வார்த்தைகள், பிரஸ்டீஜ் இஷ்யூ. அது இன்னொன்று நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே அவர் சகித்தார். ஏன்னா பிதாவின் நோக்கம் ஒப்பு கொடுத்து விட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்ட அவர் எதிர்பார்த்ததை என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். அவர் எதிர்பார்த்ததோடு உள்ள வாழ்க்கை நமக்கு இருப்பதாக. அல்லேலூயா. சிஸ்டர் ரீட்டா சில்வரா ஜெபிக்கப்படி கேட்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, எந்த இடத்துல 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலியமாக ஆண்டவரே, ஆவிக்குரிய தகப்பன் மூலியமாக கர்த்தாவே ஒப்பு கொடுத்ததை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் விளங்க பண்ணின உம்முடைய அன்பின் தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி சுவாமி. அன்பின் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காத இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பின் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் இந்த நாளையிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே பாஸ்டர் ஐயாவும் பாஸ்டர் அம்மாவும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே எங்களை கர்த்தாவே நீங்கள் அவங்கள பயன்படுத்தி எங்களை ஆண்டவரே வழிநடத்த ஆண்டவரே கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அப்பா தம்முடைய ஒரே பேரான குமாரனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்க வைத்தீரே ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலே நாங்களும் கூட கர்த்தாவே உம்மை பின்பற்ற ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே அப்பா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே எங்களை வேறு பிரித்து எடுத்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொடுத்த தெய்வமே ஆண்டவரே ஒப்பு கொடுக்க கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா இம்மட்டும் காத்தவரே, இனிமேலும் காப்பவரே, உங்களுடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியை ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோமாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன ஆட்கள்